நான் வளர்மதி முருகேசன் பேசுகிறேங்க. இன்றைக்கி திருவாசகம் முற்றுதலுக்கு போயிருந்தேங்க. அப்போ நீங்கள்லாம் என்ன கரெக்டான எழுத்தில் கரெக்டாக வரி பிடிச்சி பாட மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னாங்க. நான் படிச்சிருந்தா தானங்க கரெக்டான வரியில் கரெக்டான வரி பிடிச்சி பாட முடியும். எல்லாம் புஸ்தகத்தை பார்த்து படிக்கிறாங்க. நாங்கள் காது வலி செவி வலி கேட்டு கேட்டு நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி படிப்போம் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க பஞ்சபாராயணம் பண்ணுங்க அப்படின்னாங்க. பஞ்சபாராயணம்னா என்னன்னே தெரியாது. ஒரு சிலருக்கு இன்னும் திருவாசகம்னானே என்னன்னு தெரியாது. நானே இப்போ தான் இந்த ஒரு 6-7 மாதமாக தான் திருவாசகத்தை படிக்கிறதுக்கு பழகிறதுக்கு போய்கிட்டு இருக்கேன். நான் படிச்சுக்கிட்டத்தட்ட 55 வருஷம் 60 வருஷம் ஆக போது. 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். எழுத்தெல்லாம் புரியாது. அப்போ ஏதோ செவி வெளி வாங்கி அதை நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்க காலத்தில் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதை நான் சொன்னேன், அந்த காலத்தில் பழைய பாடல்லாம் சினிமா பாடல்னால் எழுதி பார்த்து படித்தா படிக்கிறோம் இல்லையே. காதில் செவி வெளி கேட்டதுமே அந்த வாயில் நம்ம படிக்கிறது இல்லைங்க. அது மாதிரியே நீங்கள் எல்லாம் படிக்கிறத கேட்டு நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படியாங்க்கா அப்படின்ட்டு ஆமாங்க அப்படின்னா எங்கே படிங்க அப்படின்னாங்க. நான் ஏற்கனவே பழைய பாடல்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்பேன். அப்போ அந்த ஒரு பாடல் முருகன் பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முருகன் பாடல்னாலே பொதுவாகவே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த பாட்டில் அங்கேருந்து வரும், எழுதி எழுதி பழகி வந்தேன், எழுத்து கூட்டி பாடி வந்தேன், பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான், பாடு பாடு என்று சொன்னான். இந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்போம். அப்போ திரும்ப திரும்ப கேட்கப்பட்டையும் இந்த பஞ்சபுராணம் பாடுங்க அப்படிங்கப்பட்டையுமே எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அந்த பாட்டே நம்ம காதில் வாங்கி தானே நம்ம படித்தோம், எள்ளியாக பார்த்து படித்தோம். சரி இதையும் படிப்போம் அப்படின்னு சொல்லி தோடுடைய செவியன் விடைவோன் வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏருடையான் மலரடி முறைனா பணிந்தேத்திய பீருடைய பிரமா புறமேவிய விமானிவன் என்றே. அவ்வளோதே முடிஞ்சு. அப்போ இந்த எழுத்து வரி தெரியுங்கள தெரியாது, இருந்தாலும் எம்எல்ஏலாம் சொல்லி கொடுத்ததுனால அந்த எழுத்து வரி புரிஞ்சு இந்த பாட்டை படித்தீங்க. இன்றைக்கி ஒரு சம்பவம் திருவாசகத்தில் நடந்தது உங்கள் கூட ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க.